Hello students, welcome back to my channel. நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 3 database management. ரைட், இந்த வீடியோவில் நம்ம தியரிஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த தியரியை ஃபுல்லாக கிளியராக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற புக்கு ஸ்மித்ரா அரோரா புக்கு தான். ரைட், ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஃபுல் சூப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாகவே இருக்குது. ஓகேவா, இது இந்த லெசனோட ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான். ஒன் ஷாட் வீடியோ தியரி மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் செட்டில் வந்து குவரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் வரும். ரைட், ஆல்ரெடி நம்ம இன்டர்ஃபேஸ் ஆஃப் பைத்தான் வித் MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு ஒன் ஷாட் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அதை பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, எஸ், இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாங்க. இதில் நான் இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம குவரிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலயமா மேனேஜ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட நிறைய கிளாத் இருக்குது. அதை நீங்கள் செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாத்தை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த செல்ஃபில் ஹாரிசான்டலாவோ வெர்டிக்கலாவோ அரேஞ்ச் பண்ணுறீங்க. ரைட், அப்போது நம்ம கையில் இருக்க டேட்டா அப்படின்றது கிளாத்து, நீங்கள் வச்சுருக்க அந்த ஸ்லாஃப் அப்படின்றது வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம். ரைட், நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டெஃபினேஷன்ஸை பார்க்கலாம். டேட்டா பேஸ் அப்படின்னா என்னென்னா, டேட்டா பேஸ் இஸ் அ ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா, ஒரு ஆர்கனைஸ்டு கலெக்ஷன். நம்ம வாங்கியிருக்க டேட்டாஸ் எல்லாம் பிரித்து வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா, ஷர்ட்டு தனியாக, பேண்ட்டு தனியாக, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா, அந்த ஆர்கனைஸ்டு டேட்டா எல்லாம் நம்ம விசுவலைஸ்டு கண்டெய்னர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாமே விசுவலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னாகும். இப்போ டெஃபினேஷன் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. A database is an organized collection of data. It can be visualized as a container of information. அதில் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா, ஃபைன். அப்போ அந்த டேட்டா பேஸை நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலயமா மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், DBMS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ்னு கூட சொல்லலாம். ரைட், ஸோ DBMSன்றது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சு நமக்கு கிடைக்கிற டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் DBMS. ஓகேவா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் கண்ட்ரோல் த கிரியேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் டேட்டாபேஸ். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். அந்த டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதை தான் DBMSன்னு சொல்லுவோம். இந்த டேட்டாபேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட் யூசர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வச்சு கன்கரண்ட்டாக நம்மளால் இந்த டேட்டாபேஸஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, என்னோட சிஸ்டமில் நான் இந்த DBMS சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அப்படின்னா நான் மட்டும் இல்லை, வேறு யாராவது யூஸ் பண்ணணும்னாலும் நான் அப்ளிகேஷன் ப்ரிவிலேஜ் வந்து கொடுக்கலாம். ரைட், கன்கரண்ட்டாகவும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த வேர்டு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் அதே மாதிரி அந்த DBMS சாஃப்ட்வேரையும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். கன்கரண்ட் ஆக்சஸும் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ரைட், DBMSோட எக்ஸாம்பிள், வாட் ஆர் த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் DBMSல Oracle அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், MySQL ஒன் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சாஃப்ட்வேர் தான். Foxbro இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். IBM DB2, Microsoft SQL Server, OpenOffice.org பேஸு, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் இது எல்லாமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஷினில் கேட்டால் மேக்ஸிமம் 4 பாயிண்ட்டாவது நீங்கள் எழுதணும். ரைட், ஸோ 4 எழுதுனா தான் ஆஃப் மார்க்காக கன்சிடர் பண்ணி 2 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஷினில் 1 மார்க் கொஷின்ஸ்னே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட்டு, ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா.
டேட்டா கேன் பி ஆர்கனைஸ்டு டூ வே. ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ளாட் ஃபைல் ஃபார்மேட்லேயும் இன்னொன்று ரிலேஷனல் ஃபார்மேட்லேயும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வாங்குகிற டேட்டாவை நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணால் ரெண்டு ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்று ஃப்ளாட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணலாம், இன்னொன்று ரிலேஷனலில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னா என்னென்னா டேட்டா ஸ்டோர்டு இன் சிங்கிள் டேபிள், ஒரே ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளாட் ஃபைல் சொல்லுவோம். ரைட்? ஸோ லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் நம்மளால் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னா 2 or more டேபிள், மல்டிபிள் டேபிள்ஸை எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டேபிளையும் நம்ம என்ன பண்ணுறோம், லிங்க் பண்ணுறோம். எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா காமனான ஃபீல்டை வச்சு லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து யூஸ் ஆகுது. டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம். சர்வர் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் சிஸ்டம். அதில் நம்மளால் ஸ்டோர் பண்ணியிருக்க முடியும். நிறைய டேட்டாபேஸை வந்து அது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். டிபிஎம்எஸ்ஸை ரன் பண்ணுறதுக்கும் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸை நம்ம ரன் பண்ணுறதுக்கும் இந்த டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் அவைலபிளாக இருக்க டேட்டாபேஸ் சர்வரில் அவைலபிளாக இருக்க டேட்டாஸை எல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல், ஃப்ரண்ட் அண்ட் டூலை வச்சு தான் உள்ளே இருக்க டேட்டாஸை எல்லாத்தையும், அவைலபிள் டேட்டாஸை எல்லாத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிக்க டேட்டா பேஸில் இருக்க டேட்டாஸை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை தான் டேட்டா பேஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லிமிட்டேஷன் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது ஒரு 2 மார்க்காக கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டேட்டா ரிடனன்சி அப்படின்னா டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா, அதை தான் ரிடனன்சி அப்படின்னு சொல்லி டேட்டா பேஸ் கான்செப்டில் பேசும்போது ரிடனன்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர டூப்ளிகேஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிடனன்சி அப்படின்னா டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா அவைலபிலிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. ரைட்? ஸோ இன்கன்சிஸ்டன்சியாக இருக்குது, அன்ஷேரபிள் டேட்டாவாக இருக்குது, அன்ஸ்ட்ரக்சரைஸ்டு டேட்டாவாக இருக்குது, இன்செக்யூர்டு டேட்டா, இன்கரெக்ட் டேட்டா. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னா ரெடியூஸ் டேட்டா ரிடனன்சி, அதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். இது என்ன மீனிங் அப்படின்னா டூப்ளிகேஷன் டேட்டாவை நம்மளோட டேட்டாஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ். செகண்ட் அட்வான்டேஜஸ் ரெடியூஸ் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா மிஸ்மேட்சிங் த காப்பி ஆஃப் சேம் டேட்டா. ரைட்? ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி, இதையுமே ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியும் அமாங் தெம்செல்ஃப். ரைட்? டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னென்னா டேட்டா பேஸ் அக்யூரேட் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? டேட்டா செக்யூரிட்டி அப்படின்றது ஒன்லி ஆத்தரைஸ்டு யூசரால் மட்டும்தான் பர்டிகுலர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த டேட்டா பேஸில். அதே மாதிரி அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் அவங்களால கரெக்டான ஆத்தரைஸ்டு பர்சனாக அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட்? ப்ரைவசி அப்படின்றது என்ன அப்படின்னா டேட்டா ப்ரைவசி கன்ஸ்ட்ரெயின் மூலியமாக பர்டிகுலர் டேட்டாஸை நம்மளால் ஆத்தரைஸ்டு பர்சனால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது கொடுத்துருக்க ப்ரைவசி கன்ஸ்ட்ரெயின் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரைட்? பேக்கப் அண்ட் ரெக்கவரி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்லி டேக் பேக்கப் அண்ட் ரெக்கவரி, டிபிஎம்எஸ் வந்து டேக் அவுட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கெட் ரீஸ்டோர் த ப்ரீவியஸ் கண்டிஷனை வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸில் 1 or more டேபிள் இருக்குது, அதோட ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ரைட்? ஓகே. ஈச் டேபிள் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஒன் டைப் ஆஃப் ஐட்டம். இது வந்து ஒன் மோர் ஃபீச்சர்ஸ். இது என்ன மீனிங் அப்படின்னா நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்டோட நேமு, அட்ரஸ்ஸு, மார்க்கு, என்ன கிளாஸஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் வாங்குகிறோம்ல, அதுதான் ஸ்டூடெண்ட்டோட டேபிள். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட் டேபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எம்ப்ளாயி டேபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஈச் டேபிள் ஹேஸ் அ இன்ஃபர்மேஷன் அபவுட் ஒன் டைப் ஆஃப் ஐட்டம். ஓகேவா? ஸோ அப்போ எவ்ரி டேபிளில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கீ ஃபீல்டை வச்சு தான் நம்ம யூனிக் வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ ஒரு பர்டிகுலர் ரோவை நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த யூனிக் வேல்யூஸை வச்சு தான் என்னால் அந்த டேபிளில் இருக்க ரோஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது எல்லாமே இது இங்கேயோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே? ஸோ மெயினான கீஸ் இன் டேட்டா பேஸஸ் என்ன அப்படின்னா ப்ரைமரி கீ, காம்போசிட் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைமரி கீ எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான்.
ப்ரைமரி கீ இல்லாத சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கொஷின்ஸே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பாயிண்ட் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. ப்ரைமரி கீ இஸ் அ யூனிக் வேல்யூஸ் தட் ஐடென்டிஃபை ரோ இன் அ டேபிள். ரைட்டா, ஒரு காலமில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே யூனிக் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காலமை நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்டிகுலர் ரோவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். மேம் புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். A primary key is a unique value that identifies a row in a table. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக இருக்க வேல்யூ. உங்களுக்கு இருக்க அட்மிஷன் நம்பரோ ரோல் நம்பரோ வேறு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது. அதைத்தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா யூனிக் வேல்யூ. ரைட், உங்களோட அட்மிஷன் நம்பரையோ இல்லை ரோல் நம்பரையோ நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாமே நம்மளால் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரோட டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரை வச்சு நம்மளால் ஈஸியாக கேதர் பண்ணி எடுக்க முடியுமா? அதை தான் யூனிக் வேல்யூ சொல்லுவாங்க. பர்டிகுலர் பர்சனை நம்மளால் ஈஸியாக அவங்களோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ண முடியும். அந்த டேபிளில் இருக்க அந்த கீ, அந்த காலமோட நேம், அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர், அந்த காலமோட நேமை ப்ரைமரி கீயாக செட் பண்ணணும். ஓகேவா, ப்ரைமரி கீ ஹெல்ப் த டேட்டாபேஸ் குவிக்லி சர்ச் ஃபார் த ரெக்கார்ட். அந்த டேபிளில் இருக்க அந்த காலமை நம்ம நல் வேல்யூஸ் என்ட்ரு பண்ண விடக்கூடாது. மேண்ட்ரேட்ரியாக இருக்கணும். ரைட், நாட் நல் வேல்யூஸாக தான் இருக்கணும். எந்த எம்டி வேல்யூஸும் இருக்கக்கூடாது அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. காம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் when primary key constraint is applied one or more column that is known as composite primary key. நான் சொன்னேன்னா அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர் ரெண்டுமே யூனிக் வேல்யூஸ் தானே. எந்த கீயை ப்ரைமரி கீயாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டவுட் வருதா? ஏதாவது ஒரு கீயை ப்ரைமரி கீயாக வச்சுட்டு இன்னொரு கீ அதுவுமே யூனிக் வேல்யூ ஐடென்டிட்டியாக இருக்கிறதுனால அதை நம்ம காம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கீ ஃபாரின் கீ. ஃபாரின் கீ ஐடென்டிஃபை த காலம், செட் ஆஃப் காலம் referring the table that refers the column or set of column in another reference table. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்கான், இன்னும் அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹாஸ்டல்லேயே ஸ்டே பண்ணியிருக்கான். ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, காலேஜில் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களா? ரைட், ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே ரெண்டு பிளேஸ்லையுமே இருக்காங்க. அவங்களோட சேம் டேட்டாஸ் தான் ரெண்டு பிளேஸ்லையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட், அப்போ ஒரு டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம இன்னொரு டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனோட கனெக்ட் பண்ணுறோம். ரெஃபரன்சிங் அப்படின்ற கீவேர்டை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ரைட், அப்போ கனெக்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற ஸ்கூலில் இருக்க டேபிளில் இருக்கிற ஐடியை வச்சு ஹாஸ்டல் ஐடி, ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் டேபிளில் இருக்கிற ஐடியை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க காலம் நேமும் செகண்ட் டேபிளில் இருக்க காலம் நேமும் சேமாக இருக்கணும். அட்மிஷன் நம்பர் இங்கேயும் அட்மிஷன் நம்பர்னு சொல்லி சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க அந்த காலம் நேமை ப்ரைமரி கீயாக இருக்கணும். செகண்ட் டேபிளில் அந்த காலம் ஃபாரின் கீயாக ஆக்ட் பண்ணும். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரெண்டு காலமே சேம் காலம் நேமாக இருக்கணும். டேபிள் காம்போனன்ட் கண்டிப்பாக 1 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கலாம். ரைட், காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா ஐட்டம். ஐட்டம் அப்படின்றப்போ அதை நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல்டோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா காலம்னு சொல்லுவோம், ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் ஃபீல்டுன்னு இருக்கோ அதை நம்ம காலம்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அப்போது டேட்டா ஐட்டம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் காம்போனன்ட். ரைட், இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் நேம்டு டேட்டா. இட் மே கன்சிஸ்ட் ஆஃப் மெனி நம்பர் ஆஃப் பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போது இங்கே நல்லா பாருங்கள், இதை தான் நம்ம டேட்டா ஐட்டம் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு 2007 அப்படின்றது டேட் ஆஃப் பர்த்தில் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி இயர்ஸாக தான் இந்த காலம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுவோமா, இது தான் டேட்டாவோட ஐட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், ஃபீல்டு அப்படின்றப்போ காலம், எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே வந்து ஃபீல்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஃபைன். அப்போது ஒரு டேபிள் கொடுத்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண தெரியணும். இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு இருக்குது? 1 2 3 4 5 ஃபீல்டு இருக்குது. ஓகேவா, 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம சொல்லுவோம். ரைட், அதே மாதிரி ரெக்கார்ட்ஸுன்னு சொல்லலாம், ரோ சொல்லலாம், டப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட், இது எல்லாமே நம்ம என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸுன்னு சொல்கிறோம், டப்பிள்ஸுன்னு சொல்கிறோம், ரோஸுன்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், சிங்கிள் ரோவை.
ஃபைன். அப்போது இந்த இடத்த ரெக்கார்டு ரோ டப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஹவு மெனி டப்பிள்ஸ் இன் அ டேபிள், how many rows in a table, எப்படி வேணாலும் கேட்கலாம். ரைட். டேபிள் அண்ட் ரிலேஷன், இது ஒரு கைண்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ டேபிள். டேபிளில் இப்படி தான் ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. ஒரு டேபிள் கொடுத்துட்டு கீழே வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, 2 மார்க் கொஷினாக இருந்தாலும் சரி, 1 மார்க் கொஷினாக இருந்தாலும் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டிகிரி ஆஃப் த கிவன் டேபிள், ஒரு டேபிளோட டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டிகிரியோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் காலம், நம்பர் ஆஃப் ஃபீல்டு, நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். அப்போ காலத்தை காலம்னு சொல்லலாம், ஃபீல்டுன்னு சொல்லலாம், ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். ஓகே தானே? அப்போது டிகிரி அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம். இங்கே 4 காலம்ஸ் இருக்குன்னா அதோட டிகிரி வேல்யூ ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோ வேணும் அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி. ரைட். ஸோ இந்த இடத்துல ரோன்னு சொல்லலாம், ரெக்கார்டுன்னு சொல்லலாம், டப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே 4 காலம்ஸ் இருக்குது, 4 ரோஸ் இருக்குது. அப்போ டிகிரி 4, கார்டினாலிட்டி 4. ரைட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா வேல்யூ அப்படின்னா உள்ளே இருக்க இந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டேட்டா வேல்யூஸ். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸாக நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை டேட்டா வேல்யூஸ்ன்னு சொல்லலாம், டேட்டா ஐட்டம்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த காலத்தில் எம்ப்ளாயி ஐடியை தான் நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ணணும். ரைட். யூனிக்காக இந்த ரோவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஈச் ரோவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம செட் பண்ணுற ஒரு ப்ரைமரி கீ. ஓகேவா? டொமைன் அப்படின்னா என்னென்னா 5000லேருந்து 10,000 வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் சேலரிஸ் இருக்குது அப்படின்றது தான் டொமைன் சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸாக கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. தியரியாக கேட்கும் போதும் இது கேட்கலாம், இல்லை 1 மார்க் கொஷின்ஸில் கேட்குறக்கும் சான்சஸ் இருக்குது. 1 மார்க் கொஷின்ஸில் இப்படி டேபிள் கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா பேஜ் வந்து கொஷின் பேப்பர்ஸ்க்கு அதிகமாக போகக்கூடாது அப்படின்றதுனால அவங்க இந்த ரோ, ரெக்கார்டு, டப்பிள்ஸ் இதோட நேம்ஸை வச்சு கேட்கலாம். காலம், ஃபீல்டு, ஆட்ரிபியூட்ஸ் கேட்கலாம். இல்லை டிகிரினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம் ஆர் நம்பர் ஆஃப் ஃபீல்டு, நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். கார்டினாலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், நம்பர் ஆஃப் டப்பிள்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸாக கேட்கலாம். டேட்டா பேஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த டேட்டா பேஸை நம்ம அது மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ இங்கே டேபிள் மூலியமாக அந்த டேட்டா பேஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு டேபிள் அப்படின்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எலமெண்ட் இருக்கும், இல்லை டேட்டா வேல்யூஸ்ன்னு கூட சொல்லலாம். அது வெர்டிக்கல் காலமாகவும் ஹரிசாண்டல் ரோவாகவும் இருக்கும். அது நமக்கு தேவையான ரெக்கார்டு இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேபிள். ரைட். காலம், ஃபீல்டு ஆர் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த செட் ஆஃப் டேட்டா வேல்யூஸ், ஒரே மாதிரியான டேட்டா வேல்யூஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். அது எல்லாமே ஒன் ஆஃப் ஈச் ரோ ஆஃப் த டேபிளாக இருக்கும். ரைட். ரோ அப்படின்னா என்னென்னா சிங்கிள் டேட்டா ஐட்டம் இன் அ டேபிள். ரைட். ஒரே ஐட்டமாக இருக்கும், சிங்கிள் டேட்டா ஐட்டம் இன் அ டேபிள். எவ்ரி ரோஸ் இன் த டேபிள் ஹேஸ் அ சேம் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு நேம் வாங்குகிறோம், செகண்ட் ஏஜ் வாங்குகிறோம், தேர்டு டேட் ஆஃப் பர்த் வாங்குகிறோம் அப்படின்னா அதே ஸ்ட்ரக்சரை தான் எல்லா ரோவுமே ஃபாலோ பண்ணும். அதை தான் இங்கே சேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிடிஎல் கமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாங்குகிற டேட்டாஸ், நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களோட நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் ஆக்குபேஷன், உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது மாதிரி ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆர்டரில் கேட்பாங்களே, அதை தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரக்சர் இது தான். ரைட். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. நம்ம வாங்குகிற டேட்டாஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா டிடிஎல் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம கமாண்ட்ஸில் க்ரியேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், இல்லை மொத்தமாகவும் ட்ராப் பண்ணலாம். ரைட். இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி கிராண்ட், ரிவோக், ப்ரிவிலேஜ், ரூல்ஸை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஒரு டேபிளை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டேபிளை செக் பண்ணிவிட்டு ரிப்பேர் இருந்தால் டேபிளை ரிப்பேர் ஆர் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். டிஎம்எல் கமாண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். மேனிப்புலேட் பண்ணுறோம். ரைட். நான் ஆல்ரெடி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வாங்கின டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்கணும். ரைட். நம்மளோட நேமோ, நம்மளோட ஃபாதர் நேம், மதர் நேமோ சேஞ்ச் ஆகாது. இது பெர்மனெண்ட்டாக இருக்கும். நம்மளோட சேஞ்ச் ஆகிற விஷயம் அட்ரஸ் சேஞ்ச் ஆகலாம், ஃபோன் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ரைட். ஸோ இந்த சேஞ்சபிள் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஎம்எல் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுற ஒரு பார்ட். ரைட். ஸோ இட் எனேபிள் யூசர் டு ஆக்சஸ் த manipulated data
as organized by appropriate data models. அப்போ retrievalum possible, right? நான் ஒரு information அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்கூலில் ப்ரீவியஸாக படித்தாங்க, ஸோ அவங்களோட பேரண்ட் டீசைட் மதர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அதை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த ரிட்ரைவல் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎம்எல் கமெண்ட்ஸை வச்சு நம்ம எடுப்போம், ரைட்? புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா டெலீட்டும் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ராங்காக என்ட்ரு பண்ணிட்டாலும் இல்லை அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்காம புதுசாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் மாடிஃபிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே டிஎம்எல் கமெண்ட்ஸ். இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து பேசிக்காக 2 டைப்பாக இருக்கும். ப்ரொசீஜரல் டிஎம்எல், நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல். ப்ரொசீஜரல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ரெக்வயர்டு யூசர் டு ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் நீடட், ஹவு டு கெட் இட், ரைட்? யூசர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்றப்போ இந்த டேட்டா தான் நீடட், அது எப்படி வாங்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் ஃபார்மேட் சொல்லணும். நான் ப்ரொசீஜரல் டிஎம்ஐ அப்படின்னா ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் நீடட் வித்தவுட் ஸ்பெசிஃபை ஹவு டு கெட் இட். இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும், இங்கே ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்கும். வித்தவுட் ஸ்பெசிஃபை, இங்கே ஸ்பெசிஃபை, யூசர் டு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டு இன்சர்ட் டப்பிள் என்ன டேபிள், டப்பிள்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு ரோவை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்சர்ட் இன் டூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த இன் டூ அப்படின்றது தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ரைட்? டு மாடிஃபை டப்பிள்ஸ் டேபிள் அனதர் டிஎம்எல்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டெலீட் பண்ண போகிறோம், ஒரு ரோவை டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், ரைட்? இது வந்து டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டில் செலக்டும் வரும், லாக் டேபிள்ஸும் வரும். ஓகேவா? ஃபைன். டிசிஎல் கமாண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிசிஎல்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் கமாண்ட். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வராது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன், ஒரு விஷயத்தை இங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இன்னொரு பிளேஸ்க்கு சென்ட் பண்ணுறோம். டிசிஎல் கமாண்ட்ஸ் transaction control commands ன்னு சொல்லி சொல்லுவோம். So right, a transaction of one complex unit of work preparing report card for the students in the transaction, but it's involve many steps like ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ரிப்போர்ட் கார்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து பேரண்ட்டுக்கும் அவங்களோட மொபைலில் விசிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறோமா, ரைட்? ஒரு செட் ஆஃப் யூனிட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அதை தான் நம்ம இங்கே லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டீப்பான தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா இது அவ்வளோவா வராது. ஓகேவா? ஆனால் இது இப்படி தான் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்ற பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட்டுன்னு சொல்லி 3 இருக்குது. கமிட் அப்படின்னா என்னென்னா, நான் எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி ஒரு சிஸ்டமில் உட்காந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் பண்ண எல்லா சேஞ்சஸுமே பர்மனெண்ட்டாக சேவ் ஆகணும் அப்படின்னா நான் கொடுக்குற கமெண்ட்டோட நேமு கமிட் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இட் மேக் ஆல் சேஞ்சஸ் மேட் பை த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூடு பை மீ, பர்மனெண்ட்டாக இதை ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் த லைனில் கமிட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம், ரைட்? ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம அந்த கமிட்டுன்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகேவா? ரோல் பேக் அப்படின்றது என்னென்னா, இட் undoes all changes since the beginning of the transaction or since save point, right? For example, நான் ஒரே ஒர்க்கை தான் திரும்ப திரும்ப பண்ணுறேன். டெய்லி வந்து உட்காந்து நான் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம், அதை நம்ம சிஸ்டமில் என்ட்ரு பண்ணுறோம். மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம், சிஸ்டமில் என்ட்ரு பண்ணுறோம். இது மீனிங் என்ன அப்படின்னா, ரோல் பேக் மாதிரி தான். வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அதே ரொட்டீன் ஒர்க்கு தான் ஃபாலோ ஆகுது, ரோல் பேக் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ரைட்? ஆல் சேஞ்சஸ் எல்லாமே பிகினிங் டிரான்சாக்ஷன்லேருந்து அவங்க பண்ணுற ஃபுல் ஒர்க்கையும் திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்ணுறாங்க. சேவ் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, மறுபடியும் பிகினிங்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்களா, மறுநாள் வந்து அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போது சேவ் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, இட் மேக் த பாயிண்ட் அப் டு விச் ஏர்லியர் ஸ்டேட்மெண்ட் ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், right? If required in cases of failure, one may undo the changes or roll back up to this very points, right? So இது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம சிஸ்டமில் வந்து ஒன்று டைப் பண்ணுறோம், ராங்காக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கோ பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வர்றோம்ல, சேவ் பாயிண்ட் மாதிரி அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் டைப் பண்ணுறோம். அப்போ நம்ம பண்ண எரர்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, அது மாதிரி பண்ணுறது தான் ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காமனான கான்செப்ட்
கான்செப்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. இது ப்ரோக்ராமேட்டிக்காக போகும்போது ஒரே ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணும்போது இங்கேருந்து ரோல் பேக் ஆகி மறுபடியும் சேவ் பாயிண்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கு ரோல் பேக் எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஐட்ரேஷன் ப்ராசஸாகவும் இருக்கும். இல்லை ஒன் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரோல் பேக்காக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் செட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் எக்ஸாம்பிளிஷ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த கரண்ட் டிரான்சாக்ஷன். ரைட், அதுதான் செட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் MySQL எலமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் லிட்ரல்ஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். MySQL எலமெண்ட்ஸ். ரைட். ஸோ நம்ம ஒரு டேட்டா வாங்குகிறோம், அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. வாங்குகிற டேட்டா என்ன ஃபார்மெட்டில் வாங்கணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ எலமெண்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், எந்த எலமெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எலமெண்ட் லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸாக தான் இருக்கும். இது நியூமரிக் லிட்ரல்ஸ்லாவாக இருக்கலாம், இல்லை அனதர் டேட்டா டைப் லிட்ரல்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் 53 டிஜிட் ப்ரிசிஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் போர்டு எக்ஸாமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. 1 மார்க் கொஷனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்பர்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு இருக்காது. ஓகேவா? நாட் என்க்ளோஸ்டு நம்பர்ஸ் எல்லாமே. ரைட். நியூமரிக் லிட்ரல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் என்க்ளோஸ்டாக இருக்கணும். அதாவது கொட்டேஷன் மார்க்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நியூமரிக் லிட்ரல்ஸ்னு சொல்லுவோம். இந்த நியூமரிக் லிட்ரல்ஸில் இன்டிஜர் லிட்ரல்ஸ், ரியல் லிட்ரல்ஸ்னு 2 டைப் இருக்குது. இன்டிஜர்ஸ் அப்படின்னா சும்மா நம்பர் கொடுக்குறதுக்கு பேர் தான் இன்டிஜர் லிட்ரல்ஸு. இதில் நம்ம எந்த ஒரு பாயிண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ரியல் லிட்ரல்ஸ் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ் நமக்கு இருக்கும். இது ரியல் லிட்ரல்ஸ். இது ரெண்டுமே நியூமரிக் லிட்ரல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா இது ஒரு டைப் ஆஃப் எலமெண்ட்டு தான். டேட்டா டைப் அப்படின்றது ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் டேட்டா, அதோட ஏதாவது அசோசியேட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கா அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறது தான் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ ஆஃப் டேட்டா டைப் அசோசியேட்டஸ் ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வித் த வேல்யூஸ். ரைட். ஒரு டேட்டா டைப் அப்படி இருக்குது அப்படின்னா அதோட அசோசியேட்டாக இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்பர் டேட்டா டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டேட்டாவை ஆட் வேல்யூஸ் ஆஃப் நம்பர் டேட்டா டைப் பட் யூ cannot add values for character and varchar type அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் தட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நம்பர் டேட்டா டைப்பை வந்து கொடுக்குறேன். ரைட். ஒரு காலமுக்கு நான் நம்பர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்பரு அப்படின்ற இடத்துல ஃபோன் நம்பர் அப்படின்ற இடத்துல நான் நம்பர்ஸ் மட்டும்தான் என்ட்ரு பண்ண முடியும். அது கூட என்னால் கேரக்டரையோ வேர்கேரையோ என்ட்ரு பண்ண முடியாது. நம்பருன்னு செட் பண்ண டேட்டா டைப்புக்கு நம்பர் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ரைட். அதுவே நீங்கள் வேர்கேருன்னு சொல்லி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நான் ஃபோன் நம்பருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு காலமுக்கு வேர்கேர் டேட்டா டைப் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் நம்பர்ஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நம்பருன்னு செட் பண்ண இடத்துல நம்மளால் வேர்கேரோ கேரோ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டைப்ஸ் வந்து இருக்குது. இதில் நியூமரிக், டேட் அண்ட் டைம், ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. நியூமரிக் அப்படின்னாலே அதில் 2 இருக்கா, லிட்ரல் இன்டிஜர் லிட்ரல் அண்ட் ரியல் லிட்ரல்ஸ்ன்னு சொல்லி 2 இருக்கா. ரைட். டேட் அண்ட் டைம்லேயும் நமக்கு நிறையா ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் நம்ம டேட் அண்ட் டைமை ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி இன்னொரு டேட்டா டைப் வந்து இருக்குது. டேட் அண்ட் டைம் டேட்டா டைப் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா 4 டிஜிட்ஸ் இயரு, ஹைஃபன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்லாஷ் யூஸ் பண்ண மாட்டோம், டாட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? டபுள் டிஜிட்ஸில் மந்த்து, ஹைஃபன் டேட்டு. ரைட். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம டேட்டை வந்து நம்மளோட டேபிளில் மென்ஷன் பண்ணும்போது மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் நம்ம யூஷுவல் டேட் யூஸ் பண்ணுற அதே ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறோம். ரைட். ஹவர்ஸ் டபுள் டிஜிட்டில் கொடுத்துட்டு கோலன் டபுள் டிஜிட்டில் மந்த்து கோலன் டபுள் டிஜிட்டில் செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ரைட். டைம் ஸ்டாம்ப் டேட்டா டைப்பை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக December 13, 1973 3:30 அப்படின்னு சொல்லி நம்ம டேட் வந்து இருக்கா. இதை டைம் ஸ்டாம்ப் டேட்டாவை எப்படி மாற்றணும் அப்படின்னா இயர்ஸ் ஃபஸ்ட்டு. ரைட். மந்த்து, டே கொடுத்துட்டு ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு இது எல்லாமே வித்தவுட் ஸ்பேஸில் கண்டினியூஸாக கொடுத்தோம் அப்படின்னா அது டைம் ஸ்டாம்ப் டேட்டா டைப்பாக இருக்கும். ரைட். இந்த மாதிரி தான் நம்ம பர்டிகுலர் டைமை சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? டைம் அப்படின்றப்போ ஹவர்ஸு கோலன் மினிட்ஸு கோலன் செகண்ட்ஸ் இது மாதிரி தான் மென்ஷன் பண்ணோம். இது டைமு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் அண்ட் டெக்ஸ்ட் டேட்டா டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரு, வேர் கேரு, BLOP ஆர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அந்த கேரும் வேர் கேர் மட்டும்தான். இது 1 to 2 to 55 கேரக்டர்ஸாக இருக்கும். இந்த BLOPயும் டெக்ஸ்ட்டும் வந்து 65,535 கேரக்டர்ஸ். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். ரைட். மெயினாக நமக்கு கேருக்கும் வேர் கேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். கேர் அப்படின்னா ஃபிக்ஸ்டு லென்த்து
ரைட். வேர்கேர் அப்படின்னா வேரியபிள் லென்த் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஃபீல்டு அப்படின்னா ஒரு காலமை தான் சொல்லுவோமா, ரைட். ஒரு காலமுக்கு நான் வேர்கேர் டேட்டா டைப்பாக செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கேர் டேட்டா டைப்பாகவும் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எப்படி அது வந்து ஃபிக்ஸ்டு லென்த்தை கேர்ன்னு சொல்கிறோம், வேரியபிள் லென்த்தை வந்து வேர்கேர்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான், இதை நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேர் அண்ட் வேர்கேர், ரைட். கேர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு லென்த்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். வேர்கேர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் லென்த் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபைன். கேர் அப்படின்னா என்னென்னா இப்போ ஜெண்டர் அப்படின்ற காலமுக்கு கேர் டேட்டா டைப்பாக மென்ஷன் பண்ணிவிட்டு சைஸை உள்ள மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ஜெண்டர்ன்றப்போ மேல் ஃபீமேல்னு சொல்லி 2 கேட்டகரி வருமா. இப்போ மேலுன்றப்போ 4 கேரக்டர்ஸ் வரும், ஃபீமேல் அப்படின்றப்போ 6 கேரக்டர்ஸ் வரும். நான் மேக்ஸிமம் வேல்யூ 6ன்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம டேட்டா பேஸில் நம்ம கேரக்டர் டேட்டா டைப்பாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரோவும் என்ட்ரு பண்ணும்போது மேலாக இருக்கும்போது மேலுன்னு என்ட்ரு பண்ணுவோம், ஃபீமேலாக இருக்கும்போது ஃபீமேல்னு சொல்லி என்ட்ரு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேலுன்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணும்போது நமக்கு 4 கேரக்டர்ஸ் தான் இருக்குது, ரிமைனிங் 2 கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. அப்போது இந்த ரிமைனிங் 2 கேரக்டர்ஸை கேரக்டர் டேட்டா டைப்பாக நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் 2 வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்கும், ரைட். இதுவே வேர்கேராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 2 ஸ்பேஸ் இருக்கா, இது வந்து வேஸ்ட் ஆகாது. எவ்வளோ வேரியபிள் நம்ம அலோகேட் பண்ணுறோமோ அவ்வளோ வேரியபிளுக்கான ஸ்பேஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் ஸ்பேஸை வந்து வேறு ஏதாவது ஒரு பர்பஸுக்கு அது கொடுத்துரும். இதுதான் வேர்கேரோட மீனிங், ரைட். அப்போ இது நான் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூஸ் தான், ஃபிக்ஸ்டு லென்த் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மினிமம் கொடுத்தாலும் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும், ரைட். இது வேரியபிள் லென்த்து, நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு செட் ஆகிக்கிறோம். ரிமைனிங் இருக்க ஸ்பேஸை வேறு ஒரு பர்பஸுக்காக அது யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். கேருக்கும் வேர்கேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேவா. இதைத்தான் 2 மார்க் கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ 1 அப்படின்றப்போ நம்ம இந்த டேபிளில் மென்ஷன் பண்ணும்போது எம்மா எஃப்ஆன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவோம், ரைட். இந்த இடத்துல போய் நம்ம மேலு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா அலோவ் பண்ணாது. ஆக்குபை பண்ண சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கணுமே தவிர அதை விட அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது, ஓகேவா. நல் வேல்யூஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் எலமெண்ட். இப்போ ஒரு காலமில் ஒரு ரோவை மட்டும் நம்ம நல் வேல்யூஸாக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் வந்து தெரியல, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து தெரியல, இல்லை இமெயில் ஐடி தெரியல அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸில் ஒரு ரோவில் ஒரு காலமில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் நல் வேல்யூஸாக இருக்கும், ரைட். அதை தான் நல் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம், ரைட். இந்த நல் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் பை நாட் நல் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேபிள் இருக்கா, ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டேபிள், இதில் வந்து அவங்களோட மார்க்கும் நமக்கு தெரியல, அட்மிஷன் டேட்டும் நமக்கு தெரியலன்றப்போ நல் வேல்யூஸாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம், ரைட். இன்சர்ட் பண்ணும் போதே நல் வேல்யூஸாக தான் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த பர்டிகுலர் காலமில் இந்த டேட்டாஸ் எல்லாம் நல் வேல்யூஸாக இருக்கும். இந்த காலம் வந்து என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயினாகவும் இருக்கக்கூடாது, பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினாகவும் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா இங்கே நல் வந்து என்ட்ரு பண்ண விடாது, ரைட். வித்தவுட் நல்லாக தான் இருக்கணும் பிரைமரி கீயாக செட் பண்ண காலம்ஸ் வந்து. சப்போஸ் நம்ம எல்லா மார்க்கையும் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நல் வேல்யூஸ் எப்போயுமே நல்லா தான் கன்சிடர் பண்ணிக்கிறோமே தவிர இதில் எந்த ஒரு வேல்யூஸும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆட் ஆகாது, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம 5 ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து டிவைட் பண்ண போகிறோம், ஆவரேஜோ பர்சன்டேஜோ கேல்குலேட் பண்ண போகிறோம்னா இந்த பிளேஸை இது நல்லா தான் ஆக்ட் ஆகும். இன்னொரு எலமெண்ட்டோட பேர் கமெண்ட்ஸ், ரைட். இது என்ன அப்படின்னா ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரன் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வந்து கொடுப்போம்ல, ரைட். அதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட். இட் இஸ் டெக்ஸ்ட் நாட் எக்ஸிக்யூட்டர் ஃபார்மேட். எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமில் இந்த கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, இது டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எனி கீவேர்ட்ஸோ பேராமீட்டரோ பஞ்சுவேஷன் மார்க்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்பியர் ஆகும், ரைட். ஸோ அந்த கமெண்ட்டில் வந்து அப்பியர் ஆகும். அப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டு நம்ம என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அகெயின் ஸ்டார் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணணும். இது வந்து ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங். ஸோ பிகினிங் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும், ரைட். லைன் பை லைனாக கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எப்போ க்ளோசிங் வந்து பார்க்குறோமோ அப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து எட் ஆகும், ரைட். ஸோ இந்த கமெண்ட்ஸ்மே டபுள் ஹைஃபன், ரைட். ஸோ இது ஹைஃபனும் கொடுக்கலாம். இது கேனாட் பி எக்ஸ்டெண்டட் அஸ் அ நியூ லைன். ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டபுள்
ஹைஃபன் வந்து கொடுத்துக்கலாம். மல்டிபிள் கமெண்ட்ஸ்க்கு இது பாசிபிள் இல்லை. மல்டிலைன் கமெண்ட்ஸ் போகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்லாஷஸ் ஸ்டார் கொடுத்துட்டு மல்டிலைனில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். சிங்கிள் லைன் மட்டும் போகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டபுள் ஸ்டார்ஸ் வந்து கொடுக்கணும், ரைட்? ஸோ த பிகினிங் ஆஃப் த கமெண்ட்டில் வந்து நம்ம சிங்கிள் லைன்ஸில் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஹேஷ் சிம்பல் கொடுத்து சிங்கிள் லைன்ஸ் கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் இன் SQL ஆர் நாட் கேஸ் சென்சிட்டிவ்.